Hi friends, welcome to Biology Simplified Tamil. நான் உங்க சிந்துநாதன். NEET Boostersல நம்ம இப்போ Anatomy of Flowering Plants line to line நம்ம explanation எங்கெங்கெல்லாம் நீட்டுக்கு questions expect பண்ணலாம் அதை டீடைலா பார்க்க போறோம். So first of all நம்ம மார்ஃபாலஜிக்கலா எப்படி வந்து similarities dissimilarities பார்த்ததும் தெரியுதோ அதே மாதிரி internal structureலயும் similarities and dissimilarities இருக்கு. So internal structure அப்படினு பாக்கும்போது plantsல cells எல்லாம் சேர்ந்து cells தான் basic unit. Cell basic unit னு ஏன் சொல்றாங்கன்னா அந்த cell wall cell membrane la பிரிச்சிட்டீங்கன்னா அது ஃபங்க்ஷன் ஆகாது. So basic functional unit யாரு cell. Group of cells சேர்ந்தா tissue, group of tissue சேர்ந்தா tissue system, group of tissue system சேர்ந்தா organ. அந்த அளவுக்கு organ அளவுக்கு நமக்கு வந்து plantsல நம்ம வெளியில வந்து external organலாம் பார்க்குறோம், root, stem, leaf. But internally plantsல cells, group of cells, tissue, group of tissue, tissue system அது வரைக்கும் இருக்கு. So different tissue system performs different function. அதை பத்தில டீடைலா படிக்க போறோம். So study of internal structure of plants is called plant anatomy. Anatomyனால internal structure பத்தி படிக்கிறது தான். அதெல்லாம் ஓகே. இப்போ வந்து angiospermsனு சொல்வோம். Flowering plantsல angiosperm, closed seeded plants. அதுல monocot, dicot இருக்கு. Single cotyledon seedல இருந்தா அது monocot, double cotyledon இருந்தா dicot. அந்த monocot dicot plants ஓட anatomy-லயே differences நிறைய இருக்கு. அதை தான் நம்ம வந்து அதிகமா இந்த சாப்டர்ல கான்சென்ட்ரேட் பண்ண போறோம். டிஷ்யூனா என்ன? டிஷ்யூனா என்ன? இங்க பாருங்க, a tissue is group of cells having common origin and usually performing common function. இந்த இடத்துல क्वेश्चन கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு டிஷ்யூக்கு காமன் ஆரிஜின் இருக்கும். ஒரே பர்టిక్యులர் மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூ ஒரு பிளேஸ்ல இருந்து தான் அது ஆரிஜினேட் ஆயிருக்கும், டெவலப் ஆயிருக்கும். and they have common function. அவங்களுக்கு சிமிலர் ஃபங்க்ஷன் தான் இருக்கும். இப்போ xylem எடுத்துக்கிட்டா xylem வாட்டர் மட்டும் தானுங்களே கண்டக்ட் பண்ணும். அது லீஃப்ல இருந்தாலும் ஸ்டெம்ல இருந்தாலும் ரூட்ல இருந்தாலும் அந்த மாதிரி. ஓகே. A plant is made up of different kinds of tissue. Tissues are classified into two main groups, namely meristematic and permanent tissue. Meristematic and permanent tissue. Meristem அப்படின்னா கண்டினியூஸாக டிவைட் ஆகிட்டே இருக்கும். பெர்மனன்ட்னா அது வந்து டிவைட் ஆகிறத ஸ்டாப் பண்ணி ஒரு பர்டிகுலர் ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்காக அது ஸ்ட்ரக்சரலி சேஞ்சஸ் ஆகியிருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகே, இப்போ மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூ என்னன்னு பார்க்கலாம். ஸோ மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூங்கிறது growth in plants largely restricted to the specialized regions of active cell division called meristems. ஸோ எங்கெல்லாம் மெரிஸ்டம் இருக்குது அங்கே மட்டும் தான் செல் டிவிஷன் இருக்குது. மெரிஸ்டோஸ் அப்படிங்கிற வேர்டுக்கு மீனிங் டிவைட் ஆகிட்டே இருக்குது செல் அப்படின்னு அர்த்தம். ஸோ மெரிஸ்டம் எங்கே இருக்குது அங்கே செல் டிவிஷன் நடந்துகிட்டே இருக்கும், நியூ செல்ஸ் ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும். ஸோ தட் பிளான்ட் க்ரோ ஆகிட்டே இருக்குது. ஓகே, பிளான்ட்ஸ் ஹேவ் different kinds of meristems. The meristems which are occur at the tips of root and shoot and produce primary tissue are called apical meristem. This is very important. Apical அப்படினா டிப்னு அர்த்தம். ரூட்டோட டிப், ஷூட்டோட டிப்ல இருக்க மெரிஸ்டத்துக்கு பேரு apical meristem. இந்த apical meristem அந்த டிப் ரீஜன்ல இருக்கனால லென்த்தா பிளான்ட்ஸ் வளர்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஓகே, ரூட்னா ரூட் தெரியும், ஷூட்னா ஸ்டெம்ங்க. Root apical meristem occupies the tip of root while the shoot apical meristem occupies the distant most region of the stem axis. So stem axis க்கு டிப்ல ஸ்டெம்மோட ஆக்சிஸ் எங்க இருக்கோ எங்க முடியுதோ அந்த டிப்ல ஸ்டெம்மோட டிப்ல நமக்கு ஷூட் எபிக்கல் மெரிஸ்டம் இருக்கு. ஓகே, டியூரிங் த ஃபார்மேஷன் ஆஃப் லீவ்ஸ் அண்ட் இலாங்கேஷன் ஆஃப் ஸ்டெம் சம் செல்ஸ் லெஃப்ட் பிஹைண்ட் ஃப்ரம் த ஷூட் எபிக்கல் மெரிஸ்டம். இப்போ ஷூட் எபிக்கல் மெரிஸ்டம் இருக்குதுன்னா ஸ்டெம்முக்கு இதுதான் ஷூட் எபிக்கல் மெரிஸ்டம். ஓகேங்களா, இந்த ஷூட் எபிக்கல் மெரிஸ்டம் வளர்ந்துகிட்டே போகும்போது இந்த சைட்ல லீஃப் வருது. இந்த லீஃப் பிரைமார்டியா நீங்க வரைஞ்சிருக்காங்க பாத்தீங்களா? இந்த லீஃப் அதுக்கப்புறம் இந்த ஸ்டெம்ல எல்லாம் என்ன பண்ணும், இந்த மெரிஸ்டம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா விட்டுட்டு போயிடுங்க. எஞ்சி மிச்சம் மீதியை விட்டுட்டு போயிடும் எபிக்கல் மெரிஸ்டம். ஓகேங்களா, from the shoot apical meristem constitute the axillary bud. Axillary budனா என்ன? இப்போ ஒரு plant இந்த மாதிரி இருக்குன்னா லீஃப் இப்படி இருக்குன்னா இந்த லீஃபுக்கு இடையில உங்களுக்கு வந்து பட் வந்திருக்கும். இதுதான் இன்னும் நல்லா வரைஞ்சி காமிக்கிறேன். ஸோ திஸ் இஸ் த ஆக்சிலரி பட் சைடில் வந்திருக்கிறது. ஆக்சிஸ்னா என்னங்க? இதை தானே ஆக்சிஸ் நீங்கள். ஸோ இங்கே லீஃப் இருக்குது, இங்கே ஸ்டெம் போயிட்டுருக்கு, இந்த இடத்துல வர பட்டை நீங்கள் வந்து ஆக்சிலரி பட், இந்த பட்டை ஆக்சிலரி பட். நீங்கள் ஆக்சிலரி பட்லேருந்து என்னெல்லாம் வருது கொஷினில் கேட்பாங்க, நல்லா பார்த்துக்குங்க. ஆக்சில்ஸ் ஆஃப் லீவ்ஸ், அதாவது சச் பட்ஸ் ஆர் present in the axils of leaves, லீஃபோட ஆக்சிஸில் இருக்குது. அண்ட் the meristem which occurs between the mature tissue is known as intercalary meristem. Intercalary meristem. இப்போ இங்க என்ன சொல்றாங்க, axillary bud அப்படிங்கிறது என்ன நல்லா பார்த்துக்குங்க. இந்த எபிக்கல் மெரிஸ்டம் இருக்குல்ல, அந்த எபிக்கல் மெரிஸ்டம் வளர வளர இந்த லீஃப் இருக்கிற இடத்துல ஸ்டெம்ல வந்து அதோட மிச்சத்தை விட்டுட்டே போயிடும். அந்த விட்டுட்டு போகிறத ஆக்சிலரி பட்டுங்கிறாங்க. இந்த ஆக்சிலரி பட் தான் நமக்கு வந்து ஆக்சில்ஸ் ஆஃப் லீவ்ஸ்ல இருக்கு பிரான்ச் ஆர் ஃப்ளவரை கொடுக்கறது இந்த ஆக்சிலரி பட். நீட் எக்ஸாம்ல கேட்பாங்க, பார்த்துக்குங்க. ஆக்சிலரி பட்ல இருந்து தான் உங்களுக்கு பிரான்ச் ஆர் ஃப்ளவர் வருது. நெக்ஸ்ட்,
The meristem which occurs between mature tissues, very important. Meristem occurs between mature tissues. ரெண்டு mature tissuesக்கு இடையில ஒரு meristem இருக்கு. meristemனா கண்டினியூவா டிவைட் ஆகிட்டே இருக்குங்க. டிப்ல இருந்தா ஷூட் எபிக்கல் மெரிஸ்டம், ஸ்டெம்ல ரூட் டிப்ல இருந்தா ரூட் எபிக்கல் மெரிஸ்டம். மேல தலையும் வாலையும் சொல்லிட்டீங்க. இடையில ஒரு பெர்மனன்ட் டிஷ்யூ, அதுக்கப்புறம் மெரிஸ்டம், அப்புறம் பெர்மனன்ட் டிஷ்யூ, சாண்ட்விச் மாதிரி அப்படியே வரும். ஸோ ரெண்டு மெச்சூர் டிஷ்யூக்கு இடையில மெரிஸ்டம் இருந்ததுன்னா அது இன்டர் கேலரி. எப்பவுமே இன்டர் அப்படின்னா பிட்வீன் அர்த்தம். கேலரி permanent tissue, intercalary meristem, ரெண்டு permanent tissue or mature tissueக்கு இடையில இருக்கிறது தான் நம்ம intercalary meristem அப்படிங்கிறோம். They occur in grasses. மோனோகாட்ல தான் அதிகமா intercalary meristem இருக்கும். ஸோ பேம்பூலாம் வந்து பார்த்தீங்கன்னா பேம்பூ ஈஸியாக கிராஸ், ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வளையமாக பார்த்துருப்பீங்க. இந்த வளைய ரீஜனில் உங்களுக்கு intercalary meristem இருக்கு. ஸோ this is one mature tissue, this is one mature tissue, this is intercalary meristem, intercalary meristem. ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் வந்து பாருங்க, intercalary meristem எதுக்கு ஹெல்ப் பண்ணுது? ஸோ இங்கே பாருங்க, they occur in grasses and regenerate parts removed by grassing herbivores. very important. grassing herbivores அந்த கேட்டில், ஆடு மாடெல்லாம் புல்லை மேய்ஞ்சிட்டு போயிடும். திருப்பி அந்த இடத்துல புல் அந்த மேய்ஞ்சிட்டு போனாலும் புல் புது இலையை லீஃபை ஃபார்ம் பண்ணுது. எப்படிங்க? ரீஜெனரேஷன். ஏது ரீஜெனரேஷன் ஆகுது? லீவ்ஸ் எல்லாம். யார் ரீஜெனரேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுறா? intercalary meristem, மோனோகாட்ல. டோன்ட் ஃபர்கெட், both apical meristem and intercalary meristem are primary meristem. apical meristemமும் intercalary meristemமும் primary meristem. அவ்வளவுதான். primary meristemனா apical and intercalary meristem because they appear in early in life. early in lifeனா plant முளைச்சி வருது இல்லையா, அப்போ இருக்கிறது, ஓகேங்களா? and contribute to the formation of primary plant body. primary plant bodyனா சின்ன செடி வளருது இல்லை, அதுதான். the meristem that occurs in the mature region, ஸ்டெம் ரூட்லலாம் மெச்சூர் அதுக்கு வளர்ந்ததுக்கப்புறம் வரதை வந்து மெச்சூர் ரீஜன் ஆஃப் ரூட்ஸ் அண்ட் ஷூட்ஸ் ஆஃப் மெனி பிளான்ட்ஸ், particularly those that produce woody axis that appear later in life of the plant. plantோட later partல ஃபார்ம் ஆகுது. so then the primary meristem is called secondary or lateral meristem. lateral meristemனா later partல ஃபார்ம் ஆகிறதுனால lateral meristemனு சொல்லுங்க. இப்போ ஒரு ஸ்டெம் இப்படி இருக்குன்னா ஸ்டெம்மோட ஆக்சிஸ்க்கு நேரா இந்த மாதிரி meristem அரேஞ்ச் ஆயிருக்கும். அதனால அதை வந்து lateral meristem அப்படின்னு சொல்றாங்க or secondary meristem. ஓகேங்களா? இங்க வந்து பாத்தீங்கன்னா secondary or lateral meristem, they are cylindrical meristem னு சொல்றாங்க. ஏன் cylindrical meristemனா cross section எடுத்து பார்த்தா, இத cross section எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ரவுண்டா இருக்கும். இந்த meristem வந்து ரவுண்டா அரேஞ்ச் ஆயிருக்கும். so it is called cylindrical meristem. ஓகேங்களா? Fascicular vascular cambium, interfascicular cambium and car cambium are the example of lateral meristem. இது question. lateral meristemத்துக்கு யாரெல்லாம் எக்ஸாம்பிள்? fascicular vascular cambium. fascicular vascular cambiumனா வாஸ்குலர் பண்டிலுக்குள்ள இருக்கிறது. interfascicular cambiumனா ரெண்டு வாஸ்குலர் பண்டிலுக்கு இடையில இருக்கிறது interfascicular cambium. and cork cambium cork regionல இருக்கிறது. இந்த பெரிப்ளம்மா, பெரிடம், ஃபெல்லம் அதெல்லாம் பார்க்குறீங்கல்ல, அங்கே இருக்கிறது வந்து உங்களுக்கு கார்க் கேம்பியம் அப்படின்னு சொல்லுவாங்க. கார்க் கேம்பியத்துக்கு இன்னொரு பேர் என்னங்க? ஃபெல்லோஜன். Phloem. Cork cambium is also known as phloem. Don't forget. Are examples of lateral meristem. மூணு பேர் இருக்காங்க. These are responsible for the producing the secondary tissue. lateral meristem secondary tissue ஃபார்ம் பண்ணுது. apical meristem intercalary meristem primary tissue ஃபார்ம் பண்ணுது. primary plant body ஃபார்ம் பண்ணுது. மறந்துடாதீங்க. Following divisions of cells in both primary as well as secondary meristem, the newly formed cells become structurally and functionally specialized and lose the ability to divide. இப்போ மெரிஸ்டத்துல இருந்து செல்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஃபார்ம் ஆன செல்ஸ் வந்து இனிமே டிவைட் ஆகாம ஸ்பெஷலைஸ்டா மாறிடுது to do a particular function. ஓகேங்களா? அதுக்கப்புறம் அவங்க டிவைட் ஆக மாட்டாங்க. Such cells are termed as permanent or mature cells. permanent or mature cells இனிமே அவங்க டிவைட் ஆக மாட்டாங்க. they lose the capacity to divide. இனிமே டிவைட் ஆக மாட்டாங்க. specialized cell மாறிட்டாங்க. specialized cells என்ன அர்த்தங்க? specific function பண்ண போறாங்க and constitute the permanent tissue. during the formation of primary plant body, specific regions of the apical meristem produce dermal tissue, ground tissue and vascular tissues. so இந்த tissue system எல்லாம் படிப்போம். dermal னா skin,
கிரவுண்ட் டிஷ்யூனா எபிடெர்மிஸையும் வாஸ்குலர் பண்டலையும் விட்டுட்டு மீதி எல்லாம் இருக்கோ அதெல்லாம் கிரவுண்ட் டிஷ்யூ. வாஸ்குலர் டிஷ்யூஸ்னா xylem phloem அவ்வளவுதான். ஸோ இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம அண்டர்லைன் பண்ணி படிச்சுட்டு வரோம். பெர்மனன்ட் டிஷ்யூ படிக்க போறோம். ஸோ பெர்மனன்ட் டிஷ்யூ டு நாட் ஜென்ரலி டிவைட் ஃபர்தர். அதனால தான் இதுக்கு பேரே பெர்மனன்ட் டிஷ்யூ. பெர்மனன்ட்டா அப்படியே இருப்பாங்க, இடிச்ச புளி மாதிரி அப்படியே இருப்பாங்க. நோ சேஞ்ச், நோ டிவிஷன். ஓகே, பட் ஃபங்க்ஷனலா இருப்பாங்க. Permanent tissue having all cells similar to structure and function are called simple tissue. அதே mixed இருந்துச்சுன்னா different types of cells இருந்தா complex tissue. ரொம்ப ஈஸி. இந்த இங்கிலீஷ்ல எல்லாம் படிக்கிறீங்களா, simple sentence, simple statement, single lineல இருக்கும். காம்ப்ளெக்ஸ்னா அண்டு போட்டு சேர்ப்பீங்க. ஸோ ஒரே ஒரு டைப் ஆஃப் செல்ஸ் வந்து ஒரு டிஷ்யூவை ஃபார்ம் பண்ணியிருக்கா, சிம்பிள் டிஷ்யூ. மோர் தென் ஒன் டைப் ஆஃப் செல்ஸ் சேர்ந்து ஒரு டிஷ்யூவை ஃபார்ம் பண்ணியிருக்கா, காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூ. காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூ ரெண்டு பேர் தான், xylem phloem. சிம்பிள் டிஷ்யூ 3 பேர், பேரன்கைமா, கோலன்கைமா, ஸ்க்ளெரன்கைமா. தட்ஸ் இட். இதுக்கு மேலே ஒன்றுமே கிடையாது. ரொம்ப ஈஸி அனாட்டமி. ஸோ இப்போ சிம்பிள் டிஷ்யூ படிக்க போகிறோம். சிம்பிள் டிஷ்யூவில் நம்ம சொன்ன மாதிரி பேரன்கைமா, கோலன்கைமா, ஸ்க்ளீரன்கைமா இந்த 3 பேர் தான் simple tissue made up of only one type of cells. Parenchyma na parenchyma cells, collenchyma na collenchyma cells, sclerenchyma na sclerenchyma cells. வேலையே முடிஞ்சிச்சு. parenchyma forms the major component within the organs. இது கொஸ்டின்ல கேட்பாங்க. எல்லா பிளான்ட்டோட ஆர்கன்ஸ்லயும் ரூட், ஸ்டெம், லீஃப் எந்த ஆர்கன் எடுத்தாலும் இந்த செல் இருக்கும்பா. அது யாரு? parenchyma. Don't forget, அவங்க தான் மேஜர் காம்பனன்ட். The cells of the parenchyma are generally isodiametric. அது என்ன isodiametric? பாருங்க, ஒரு சர்க்கிள் வரையறேன். இந்த டயாமீட்டர், இந்த டயாமீட்டர், இந்த டயாமீட்டர், இந்த டயாமீட்டர் எல்லாம் ஒரே அளவுல தான் இருக்கும். அதான் ஐசோனா சிமிலர், டயாமீட்டர் அப்ப ஸ்பெரிக்கலா இருக்குன்னு அர்த்தம். They may be spherical, oval, round, polygonal or elongated in shape. இதெல்லாம் எப்படி கேட்பாங்க? எந்த ஷேப்ல வேணா இருக்கலாம்னு சொல்லிட்டான். பார்த்துக்குங்க. Their walls are thin, made up of cellulose. இது உங்களுக்கு நல்லாவே தெரியும். Parenchyma cell wall is made up of cellulose. Don't forget. They may either be closely packed or have small intercellular space. எப்பவும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஸ்பேஸ் இருக்கலாம் இல்லாம இருக்கலாம். அதாவது ஒரு செல்லுக்கும் இன்னொரு செல்லுக்கும் இடையில ஸ்பேஸ், இன்டர்செல்லுலர் ஸ்பேஸ் இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம். Wherever parenchyma comes, one common function will be there. அந்த ஒரு காமன் ஃபங்க்ஷன் என்னன்னா ஸ்டோரேஜ் ஆஃப் ஃபுட் மெட்டீரியல். எங்க parenchyma வந்தாலும் எக்ஸ்ட்ரா ஃபங்க்ஷன்ஸ் இருக்கலாம், ஆனா எல்லா இடத்துலையும் ஒரு காமன் ஃபங்க்ஷன் பண்ணுவாங்க. தட் இஸ் ஸ்டோரேஜ் ஆஃப் ஃபுட் மெட்டீரியல். குளோரன்கைமா, அதாவது parenchymaல குளோரோபிளாஸ்ட் இருந்தா ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணுவாங்க. செக்ரேஷன், இந்த மியூசிலேஜினஸ் சப்ஸ்டன்ஸ், ஆயிலி சப்ஸ்டன்ஸ் எல்லாம் செக்ரீட் பண்ணலாம். இந்த மாதிரி ஃபங்க்ஷன் பண்றாங்க. ஸோ ஃபோட்டோசிந்தசிஸ், ஸ்டோரேஜ், செக்ரேஷன் தான் parenchymaவோட மெயின் ஃபங்க்ஷன். இப்போ கோலன்கைமா பாருங்க, இப்படி 2 செல்லு இருக்கு, 3 செல்லே வரைஞ்சப்பேன். இப்போ இந்த செல்லுக்கு இடையில ஒரு கேப் இருக்கு பாத்தீங்களா, இது வந்து இன்டர் செல்லுலார் ஸ்பேஸ். parenchymaல இருக்கலாம். பட் கோலன்கைமால அந்த இன்டர் செல்லுலார் ஸ்பேஸ் என்ன ஆயிரும்னா இந்த மாதிரி அடைச்ச மாதிரி ஆயிடும். there will be no intercellular space. செல்லோட கார்னர்ஸ்ல திக்கனிங்கா வந்து இந்த மாதிரி அடைச்ச மாதிரி இருக்கும். there will be no intercellular space. ஓகே, இப்போ பாருங்க, கோலன்கைமால மட்டும் தான் அப்படி இருக்கும். it occurs in layers below the epidermis in most of the dicotyledonous plant. dicot plantல epidermisக்கு கீழே கோலன்கைமா இருக்கும். don't forget, இது क्वेश्चनல கேட்பாங்க. dicot stemல, dicot plantsல மோஸ்ட்லி dicot stem, இங்க dicot plantனு கொடுத்திருக்காங்க. dicot stemல தான் நமக்கு வந்து எபிடெர்மிஸ்க்கு கீழே கோலன்கைமா செல்ஸ் இருக்கும். don't forget, it is found either as homogeneous layer. homogeneous layerனா இப்போ ஒரு எபிடெர்மிஸ் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி எபிடெர்மிஸ் இருக்கு. homogeneous layer அப்படின்னா எப்படி இருக்கும்னா கண்டினியூஸா செல்ஸ் இந்த மாதிரி கண்டினியூஸாக செல்ஸ் இருக்கும். அந்த நான் சொன்ன மாதிரி கார்னரில் இந்த மாதிரி திக்கனிங் இருக்குங்க. திக்கனிங் கார்னரில் ஒவ்வொரு செல்லுக்கும் இடையில 2-3 செல்லுக்கு இடையில இருக்க இன்டர்செல்லுலார் ஸ்பேஸ்லலாம் நமக்கு வந்து இந்த திக்கனிங் இருக்கும். இந்த மாதிரி கண்டினியூஸாக இருந்தால் ஹோமோஜீனஸ். விட்டு இருந்துச்சுன்னா இந்த 2க்கும் இடையில இருக்காது, இந்த ஏரியாவில் இருக்காது. இங்கே கோலன்கைமா இருக்கும், இங்கே கோலன்கைமா இருக்கும், இடையில பேரன்கைமா, குளோரன்கைமா வேற ஏதாவது இருக்கும். ஸோ பேச்சஸாகவும் இருக்கலாம், கண்டினியூஸாக ஹோமோஜினஸாகவும் இருக்கலாம். அதுதான் இங்கே சொல்கிறாங்க. ஓகே, இப்போ க்ரீன் கலர் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, homogeneous layer or in patches. It consists of cells which are much thickened at their corners. Very important. Due to the deposition of cellulose, hemicellulose and pectin. parenchymaல செல்லுலோஸ் மட்டும்தான் செல் வால்ல இருந்துச்சு. கோலன்கைமால செல்லுலோஸ், ஹெமிசெல்லுலோஸ் அண்ட் பெக்டின் இருக்கு. கோலன்கைமேட்டஸ் செல்ஸ் மே பி ஓவல், ஸ்பெரிக்கல், பாலிகோனல் இந்த மாதிரி மோர் தென் ஒன் ஷேப் கொடுத்திருந்தாலே கொஸ்டின்ல கேட்கறதுக்கான சான்சஸ் கம்மி. பட் சம்டைம்ஸ் ஏ ஓவல், பி ரவுண்ட், சி ஸ்பெரிக்கல், டி ஆல் தி அபவ் அப்படின்னு கொடுக்கலாம். பார்த்துக்குங்க, ஒரு கிளான்ஸ் பார்த்துங்க. ஆர் ஆஃபன் கண்டெயின் குளோரோபிளாஸ்ட். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க.
கோலன்கைமால குளோரோபிளாஸ்ட் இருந்தா குளோரோபிளாஸ்ட் எங்க இருந்தாலும் photosynthesis நடக்கும். These cells assimilate food. Photosynthesis the assimilation of food அப்படிங்கறாங்க. Food when they contain chloroplast. Okay, intercellular spaces are absent. ஏன் absent? அந்த intercellular spaceல நமக்கு யார் இருப்பா? Cell wall thickening இருப்பாங்க. They provide mechanical support to the growing parts of the plant such as young stem and petioles of leaf. Petiole அப்படினா என்ன அர்த்தம்? Petiole of leaf னா petiole னா stalk of the leaf னா அர்த்தம். Stalk of leaf. இப்போ பாருங்க ஒரு leaf ஒரு stem இப்படி இருக்கு leaf இப்படி இருக்குனா this is the petiole. This is the petiole. Stalk of the இலை காம்பு தான் petiole. அப்ப young stem, petioles of leaf இதெல்லாம் தான் கோலன்கைமா இருக்கு. Next is sclerenchyma. It consists of long narrow cells and thick and lignified cell wall. இதல நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. Parenchymaவும் கோலன்கைமாவும் living cell. They have protoplast. Protoplast னா cytoplasm plus nucleus. Cytoplasm உங்களுக்கு தெரியும் plus nucleus. Sorry. Plus nucleus. Cytoplasm plus nucleus is called protoplasm. In the protoplasm or protoplast எந்த செல்ல இருக்கோ அது living cell, அது இல்லனா dead cell. Parenchyma கோலன்கைமால protoplast இருக்கும். But sclerenchymaல இருக்காது. Lignified cell அப்படினு கொடுத்திருக்காங்க பாருங்க. இந்த lignified cell னு எங்கெல்லாம் வருதோ அந்த செல் dead cell. எது? Sclerenchyma. They have the lignified cell walls having a few or numerous pits. Pits na குழி னு அர்த்தம். குழினா என்ன அர்த்தம்னா நல்லா பாத்துக்கங்க. குழி எதுக்கு சார் இங்க குழி சொல்றாங்க? இங்க பாருங்க செகண்டரி வால் மெட்டீரியல் உள்ள அப்படியே ஃபார்ம் ஆகிட்டே வரும். இப்படி ஃபார்ம் ஆகும். அகைன் இப்படி ஃபார்ம் ஆகிட்டே வரும். அகைன் இப்படி ஃபார்ம் ஆகிட்டே வரும். இப்போ நான் வரையறது செகண்டரி வால் திக்கனிங். இவ்வளோ பெரிய திக்கனிங்கா இருக்கும். இது செகண்டரி வால் திக்கனிங். ஓகேங்களா? இப்போ செகண்டரி வால் திக்கனிங் இல்லாத ஏரியா இங்க பாருங்க இந்த ரீஜன் செகண்டரி வால் ஃபில் ஆகும்போது அங்கங்க பள்ளமா குழியா விட்டுட்டு போயிட்டு இருக்குல்ல அதுதான் பிட்டும்போம். செகண்டரி வால் மெட்டீரியல் டெபாசிஷன் இல்லாத இடம் பிட். They are usually dead and without protoplast. Protoplast இல்லனா அது dead. Protoplast இல்லனா என்ன அர்த்தம்? சைட்டோபிளாசமும் நியூக்ளியஸும் இல்லன்னு அர்த்தம். ரெண்டையும் சேர்த்து தான் protoplast அப்படிம்பாங்க. On the basis of variation in the form, structure, origin and development, sclerenchyma may be either fibers or sclerates. Fibers na ஒண்ணும் இல்லங்க. இப்படி thread மாதிரி இருந்ததுனா that is fiber. சர்க்குலரா இருந்துச்சுனா இல்ல வேற ஷேப்ல ஏதாவது இருந்துச்சுனா ராட் ஷேப்ல இருந்துச்சுனா அத sclerates அப்படினு சொல்வாங்க. ரெண்டுமே டெட் தான். So the fibers are thick walled, elongated and pointed. இந்த மாதிரி pointed அந்த pointed cells அந்த செல்லோட டிப்ல பாயிண்டடா இருக்கும். Then generally occurring in groups. Fibers groups ஆ தான் இருக்கும். இந்த தேங்காய் நார்லாம் உரிக்கும்போது இந்த நார் குரூப்பா தானே வருதுங்க கொத்தா. In various parts of the plant இது present இருக்கு. The sclerates are spherical, oval or cylindrical shape, highly thickened dead cells. இங்க sclerenchymaனாலே dead தான். Sclerates-ங்கிறதும் sclerenchymaவோட ஒரு டைப் தான். They have narrow cavity. Narrow cavity னா இப்படி ஒரு சர்க்குலரா இருக்குன்னு வெச்சுங்களேன். சோ இந்த மாதிரி நான் வரையறதெல்லாம் செகண்டரி வால் திக்கனிங்க. நடுவுல இருக்குது cavity. சோ இந்த cavity ரொம்ப குறுகலா இருக்கும். empty space ரொம்ப குறுகலா இருக்கும். So these are commonly found in fruit walls. இங்க பாருங்க 1 2 3 4 போட்டுருக்கேன். 4 இடத்துல sclerates இருக்கு. இந்த 4 இடத்துல இருக்குறத நீட்ல क्वेश्चनல கேட்கலாம். anatomy-ல very important part. ஓகேங்களா? பாத்துக்கங்க. fruit walls of nutனா இந்த முந்திரி பருப்பு அக்ரூட் இதெல்லாம் சொல்றோம்ல அதோட வால் பாதாம் பருப்பு சோ அந்த நட்ஸோட வால்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரஃப் அண்ட் டஃப்பா இருக்கும் அங்க ஸ்க்லீரைட்ஸ் இருக்கும் pulp of fruits like guava pear sapota இங்கெல்லாம் இருக்கு seed coat of legumes and leaves of tea so first வந்து fruits walls of nuts second வந்து pulpனா நம்ம கடிச்சு சாப்பிடுற பார்ட் தான் pulp அப்படிம்போம் pulp of fruits like guava, pear and sapota, seed coat of legume மூணாவது legumeனா இந்த pea பைசம் சட்டைமம் pea பட்டாணி செடிலாம் இருக்குல அது and leaves of tea leavesலயும் உங்களுக்கு sclerates இருக்கு sclerenchyma provides mechanical support this is very important collenchyma mechanical support to the young parts sclerenchyma gives mechanical support to the matured stem ஞாபகம் வச்சுங்க and sclerenchyma is the only dead simple tissue la dead yaru sclerenchyma la rendu type fibers and sclerates nu solrom next complex tissue yaru xylem and phloem xylem is made up of more than one type of cell phloem is made up of more than one type of cell adha
The complex tissue are made up of more than one type of cells and these work together as an unit. நல்லா இந்த இடத்துல ஞாபகம் வச்சுக்கணும். More than one type of cell. ஆனால் எல்லாரும் சேர்ந்து ஒரு வேலையை செய்வாங்க, கூட்டு குடும்பம் மாதிரி. Xylem and phloem constitute complex tissue in the plants. Xylem functions as conducting tissue for water and minerals. Xylem conducts water. Phloem conducts food. Pronunciationலயே இருக்கு. Phloem food ஞாபகம் வச்சுக்கலாம். It also provide mechanical strength because எங்கெல்லாம் mechanical strength வரும்? Sclerenchyma இருக்க இடத்துல. இங்க sclerenchyma யாரு? Xylem fiber. Fibers are sclerenchyma. Okay, sclerenchyma ரெண்டு டைப் படிச்சோம். Fiber and sclerites. So இங்க xylem fiber இருக்கு, mechanical strength கொடுக்கும் to the plant part. It is composed of 4 different kinds of cells, elements, namely tracheids, vessels, xylem fiber, xylem parenchyma. Xylem அப்படினாலே நீங்க டிவி பார்க்குறீங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. Phloem அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மீதி ரெண்டும் காமன். என்ன மீதி ரெண்டு? xylem fiberனா இங்க phloem fiber இருப்பாரு, இங்க xylem parenchyma இருந்தா இங்க phloem parenchyma இருப்பாரு. These two are common in xylem and phloem. But இந்த டிவியும் எஸ்சியும் தான் மாறுவாங்க. xylem, tracheids and vessels, phloem, sieve elements and companion cells. Don't forget. Okay, so மற்றபடி ரெண்டுமே 4 components இருக்கக்கூடிய ஒரு complex tissue. Then gymnosperms, this is very important NEET point of view. நீங்க இந்த இடத்துல நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. Gymnosperms lack absent vessels in their xylem. Gymnosperms la vessels absent. TV tracheids and vessels la gymnosperms la vessels irukadu. Tracheids mattum da gymnosperm la irukum. Angiosperm la rendume irukum. Don't forget. Tracheids are elongated tube-like cells with thick and lignified walls. Tapering end. Tapering end na enna artham? Inga parunga. Tapering end. Tracheids la and the end wall வந்து tapering ah irukum. Tapering na poi கொஞ்சம் blunt end ஓட இருக்கும். Tapering and கொஞ்சம் sharp tapering. கொஞ்சம் ஷார்ப்பா போகுது இல்லைங்களா, அதான் டேப்பரிங். These are dead and without protoplasm. Tracheidsல protoplasm கிடையாது, dead cells. Vesselsum dead தான். The inner layer of the cell walls have thickening which vary in form. இங்க பாருங்க, உள்ள இந்த thickening வந்து இங்க வட்டமா போட்டுருக்காங்களா, ரிங் ஷேப்ல annular thickening அப்படிம்பாங்க. இங்க பாருங்க இந்த மாதிரி சின்னதா குட்டியா போட்டுருக்காங்களா, அது பிட் குழி மாதிரி இருக்கக்கூடிய thickening அப்படிம்பாங்க. In flowering plants, tracheids and vessels are the main water transporting elements. Flowering plants na gymnosperm and angiosperm da flowering plants. Vessel is long cylindrical tube-like structure made up of many cells called vessel members. இப்போ vessels வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு குறிப்பிட்ட செல் கிடையாது, நிறைய செல்ஸ் வெசல் எலிமெண்ட் சேர்ந்து தான் ஒரு மெயின் வெசல் ஃபார்ம் பண்ணுது. ஒரு இப்படி ஒரு செல் அண்ட் இன்னர் செல் ஸோ 4-5 செல்ஸ் குரூப்பாக சேர்ந்து வெசல்ஸை ஃபார்ம் பண்ணுது. ஸோ வெசல் மெம்பர்ஸ் எல்லாம் சேர்ந்து தான் வெசல்ஸ் ஃபார்ம் பண்ணுறாங்க. ஈச் வித் லிக்னிஃபைடு வால் அண்ட் சென்ட்ரல் கேவிட்டி, நடுவில் ஒரு எம்டி ஸ்பேஸ் அப்படியே போயிட்டுருக்கும். ஸ்ட்ரா வச்சு உறிஞ்சா நடுவில் எப்படி கேப் இருக்குது, அந்த மாதிரி சென்ட்ரல் கேவிட்டி இருக்குது. The vessel cells are also devoid of protoplasm. டிவாய்டுனா என்ன அர்த்தம்? ஆப்சென்ட், இல்லைன்னு அர்த்தம். டிவாய்டு, லேக் அதெல்லாம் வந்துச்சுன்னா ஆப்சென்ட்னு அர்த்தம். புரோட்டோபிளாசம் இதுலையும் கிடையாது. அப்போ வெசல்ஸும் டெட் செல்ஸ் தான். வெசல் மெம்பர்ஸ் ஆர் இன்டர்கனெக்டட் த்ரூ பர்ஃபரேஷன் இன் தேர் காமன் வால்ஸ். ஸோ இங்கே ஒரு வெசல் இருக்குது, இதுக்கு பக்கத்தில் இன்னொரு வெசல்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த வெசலுக்கும் இந்த வெசலுக்கும் இடையில காமன் வால்க்கு இடையில பர்ஃபரேஷன், வாட்டருக்கும் அது வழியாக கனெக்டடாக இருப்பாங்க. ஓகேங்களா? The presence of vessels is a characteristic feature of angiosperm. Vessels நீங்கள் anatomical ஒரு ஸ்ட்ரக்சர் ஒரு ஸ்லைடில் கொடுத்து பாரு, இது angiosperm gymnosperm கேட்டாங்கன்னா அதில் உங்களுக்கு வெசல் தெரிஞ்சதுன்னா அது angiospermனு சொல்லிடலாம். ஏன்னா gymnospermல வெசல்ஸ் கிடையாது. Characteristic feature of angiosperm. Xylem fibers have highly thickened walls and obliterated central lumen. Obliteratedனா ரொம்ப குறுகலான நேரோவான குட்டியான ஒரு சென்ட்ரல் lumen எம்டி ஸ்பேஸ் இருக்குன்னு அர்த்தம். These may either be septate or aseptate. Septum அப்படின்னா என்ன அர்த்தம்னா cross wall. Septum அப்படின்னா cross wall அப்படின்னு அர்த்தம். ஸோ cross wall இருக்கலாம், aseptateனா no cross wall. ஓகே, குறுக்குச்சுவர். Xylem parenchyma cells are living and thin walled. இந்த இடத்துல ரொம்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சைலத்தில் tracheids, vessels, xylem fibers இந்த மூணு டெட்.
xylem parenchyma மட்டும்தான் thin walled living. எங்கெல்லாம் parenchyma வந்தோ அதெல்லாம் living and storage of food material இருக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க. And the xylem parenchyma is made up of the cell wall of xylem parenchyma is made up of cellulose. They store food material in the form of starch and fat and also tannins. Xylem parenchyma வந்து starch or fat food ஸ்டோர் பண்ணி வைக்கிறதோட tannin மாதிரி மெட்டீரியலையும் ஸ்டோர் பண்ணும். The radial conduction of water takes place by the ray parenchyma cells. Very important. அது என்ன ரேடியல்? இங்கே பாருங்க, ஒரு ஸ்டெம்மு இப்படி இருக்கு, வாட்டர் மேலே நோக்கி போய்கிட்டு இருக்கு. இந்த சைடில் வாட்டரை கண்டக்ட் பண்ணுமா இல்லையா? இந்த சைடில் கண்டக்ட் பண்ணுறதுக்கு பேர் ரேடியல் transport of water. அதுக்கு ஹெல்ப் பண்ணுறது பேர்லேயே இருக்குது, ரேடியல் கண்டக்ஷன் ரே parenchyma cells. ரேடியல் ரே நேமை வச்சு நீங்கள் இப்படிங்கிறதுக்குள்ளே கண்டுபிடிச்சிருவீங்க. நெக்ஸ்ட், primary xylem is of two types, protoxylem and metaxylem. இந்த இடத்துல நல்லா ஞாபகம் வச்சுங்க, protoxylem மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. protoxylem உள்ளன்னா எண்டோ, வெளியன்னா எக்ஸோ. protoxylem facing towards the center, metaxylem facing towards the periphery. metaxylத்தை மறந்துடுங்க. protoxylem lies towards the center. centerனா உள்ளன்னு அர்த்தம். சென்டர்னா இது சர்க்குலராக இருக்குது, ஸ்டெம்மை கிராஸ் செக்ஷன் எடுத்தால் சர்க்குலராக இருக்குது, இது சென்ட்ரல் பார்ட். புரோட்டோசைலம் உள்ள நோக்கி இருக்குன்னு தானே அர்த்தம். சென்டரை பார்த்து இருக்குன்னா உள்ளன்னா என்டார்க் மறந்துடாதீங்க. அதே புரோட்டோசைலம் உள்டாவா வெளியே நோக்கி இருந்தால் அதுக்கு பேர் எக்ஸார்க். என்டார்க் அப்படிங்கிறது ஸ்டெம், என்டார்க் என் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்டெம் என்டார்க். ரூட்ல எக்ஸார்க்காக இருக்கும், அதாவது புரோட்டோசைலம் வெளியே பார்த்து இருக்கும். டோன்ட் ஃபர்கெட், என்டார்க் எக்ஸார்க்குங்கிறது புரோட்டோசைலத்தோட பொசிஷனை மட்டும் வச்சு சொல்கிறது தான். புரோட்டோசைலம்னா ஃபர்ஸ்ட் ஃபார்ம்டு, மெட்டாசைலம்னா மெச்சூர் ஆகி லேட்டராக ஃபார்ம் ஆகுது. புரோட்டோசைலம் உள்ள நோக்கி இருந்தால், சென்டரை பார்த்துருந்தா, பித்தர் சென்டர் தான் இருக்குது, தட் இஸ் என்டார்க். அதே புரோட்டோசைலம் வெளியே பார்த்துருந்தா எக்ஸார்க். டோன்ட் ஃபர்கெட். Phloem transports food materials. Phloem வந்து food material transport பண்ணும். இப்போ phloemத்துக்கு வந்தாச்சு. From leaves to other parts of the plant. Phloem is in angiosperm is composed of seed tube elements, companion cells, phloem parenchyma and phloem fiber. 4 பேர். seed tube elements, companion cells, phloem fiber, phloem parenchyma. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்துருவோம். ஸோ அண்ட் phloem fibers 4 பேர் இருக்கிறாங்க. Gymnosperms have, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நீட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ பார்த்துக்குங்க. ஜிம்னோஸ்பர்மில் அல்புமினஸ் செல்ஸும் சீவ் செல்ஸும் இருக்காங்க. சீவ் டியூப்ஸ் இல்லை, டியூபுக்கு பதிலாக சீவ் செல்ஸ் இருக்காங்க. தே லேக் யாருங்க? ஜிம்னோஸ்பர்ம்ஸில் உங்களுக்கு சீவ் டியூப்ஸ் கிடையாது, கம்பேனியன் செல்ஸும் கிடையாது. டோன்ட் ஃபர்கெட், ஜிம்னோஸ்பர்மில் வெசல்ஸ் இல்லை. இதில் xylem வெசல்ஸ் கிடையாது, ஃப்ளோயம் சீவ் டியூபும் கிடையாது, கம்பேனியன் செல்ஸும் கிடையாது. அதுக்கு பதிலாக என்னதான் இருக்கும்? சீவ் டியூப்ஸ் கம்பேனியன் செல்ஸ்க்கு பதிலாக அல்புமினஸ் செல்ஸ் அண்ட் சீவ் செல்ஸ் இருக்கும். ஓகே, சீவ் டியூப் எலிமெண்ட்ஸ் ஆர் ஆல்சோ லாங் டியூப் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் arranged longitudinally and are associated with companion cell. கம்பேனியன்னா யாரு? ஃப்ரெண்டு. யாருக்கு இங்கே கம்பெனி கொடுக்க போகிறான்? கம்பேனியன் செல்ஸு சீவ் டியூப்ஸ்க்கு. ஸோ சீவ் டியூப்ஸ் அண்ட் கம்பேனியன் செல்ஸ் ஆர் ஆல்வேஸ் அரேஞ்ச்டு டுகெதர் இன் ஆஞ்சியோஸ்பர்ம். ஜிம்னோஸ்பர்மில் இவங்க 2 பேரும் ஆப்சென்ட். ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட், their end walls are perforated. perforatedனா ஓட்டையாக இருக்குன்னு அர்த்தம். சல்லடை மாதிரி இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஓட்டையாக இருக்கும். இப்படி சீவ் டியூப் இருக்குன்னா அதோட எண்ட் வால் பர்ஃபரேட்டடாக இருக்கும், ஓட்டையாக இருக்கும். இன் எ சீவ் லைக் மேனர், ஸோ தட் இட் இஸ் கால்டு சீவ் டியூப். இதுக்கு பேர் சீவ் பிளேட். இது பார்க்கறதுக்கு சல்லடை மாதிரி இருக்கிறதுனால, சல்லடை தட்டு மாதிரி இருக்கிறதுனால இதுக்கு பேர் சீவ் பிளேட். இந்த டியூபுக்கு பேர் சீவ் டியூப். ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் பாருங்கள். A mature sieve element possesses peripheral cytoplasm and a large vacuole but lack nucleus. Very important. இந்த sieve tube எடுத்து பார்த்தா சைடில் cytoplasm இருக்கும், பெரிய vacuole இருக்கும், but no nucleus. nucleus absent. nucleus கிடையாது. lacksனாலே absent அர்த்தம். The functions of sieve tubes are controlled by the nucleus of companion cells. இந்த இடத்துல நல்லா ஞாபகம் வச்சுங்க.
sieve tube ஃபுட்டை கண்ட்ரோல் பண்ணணும், கண்டக்ட் பண்ணணும். ஃபுட்டை கண்டக்ட் பண்ணணும்னா அதுக்கு ஒருத்தர் ரெகுலேட் பண்ணணும். ரெகுலேட் பண்ணுறதுக்கு நியூக்ளியஸ் இல்லை. அப்போ இவருக்கு பக்கத்துலேயே இலாங்கேட்டடாக நியூக்ளியஸோட இருக்கக்கூடிய கம்பேனியன் செல்ஸ் வந்துருவார். கம்பேனியன் செல்ஸ் ஆர் பேரன்கைமேட்டஸ், லிவிங் செல். ஸோ கம்பெனி கொடுக்குறாருல சீவ் டியூபுக்கு, ஸோ சீவ் டியூபுக்கு ஃபுட் கண்டக்ஷன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவார். ஸோ நெக்ஸ்ட்டு which are closely associated with the sieve tube elements. யாரு specialized parenchymatous cells, யாரு companion cells. இது very important. companion cells னா என்னன்னு கொடுத்திருக்காங்க பாருங்க, specialized parenchymatous cells. The sieve tube elements and companion cells are connected by pit field. இந்த ரெண்டுக்கு இடையில pit fieldனால கனெக்டடா இருப்பாங்க சைடுல. Phloem parenchyma is made up of elongated tapering cylindrical cell which have dense cytoplasm and nucleus. So phloem parenchyma வந்துட்டாலே அது லிவிங் தான். இன்னொரு விஷயம், கம்பேனியன் செல்லோட ஃபங்க்ஷனை விட்டுட்டு வந்துட்டேன் பாருங்க. இட் ஹெல்ப்ஸ் இன் மெயின்டைனிங் ப்ரெஷர் கிரேடியன்ட் இன் த சீவ் டியூப். கம்பேனியன் செல்ஸ் வந்து அதில் இருக்கக்கூடிய நியூக்ளியஸ் கண்டக்ஷனுக்கு மட்டும் ஹெல்ப் பண்ணல, அதோட சேர்த்து உங்களுக்கு வந்து எதுக்கும் ஹெல்ப் பண்ணுது, ப்ரெஷர் கிரேடியண்ட்டை மெயின்டைன் பண்ண ஹெல்ப் பண்ணுது. ஓகே, கம்பேனியன் செல்ஸோட ஃபங்க்ஷன் பார்த்துக்குங்க. phloem parenchyma is made up of elongated tapering cylindrical. டேப்பரிங்னா இந்த டிப்பில் வந்து ஷார்ப்பாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். இப்படி ஒரு செல் இருக்குன்னா அந்த செல்ஸோட டிப்பு வந்து ஷார்ப்பாக இருக்குது, அதான் டேப்பரிங். டேப்பரிங் cylindrical cells which have dense cytoplasm and nucleus, living cell. Phloem parenchyma, living cells. The cell wall is made up of cellulose and has pits through which plasmodesmatal connections are there. So இங்க ஒரு செல் இருக்கு, இங்க ஒரு செல் இருக்குன்னா இதுக்கு இடையில plasmodesmatal connection இருக்கும், ஒரு செல்லுக்கும் இன்னொரு செல்லுக்கும் இடையில. Then the phloem parenchyma stores food material and other substances like resin, latex, mucilage. எங்க parenchyma வந்தாலும் food storage. இங்கே வந்து phloem parenchyma ஃபுட்டை ஸ்டோர் பண்ணுறதோட ரெசின், லேட்டக்ஸ், மியூசிலேஜை ஸ்டோர் பண்ணுது. xylem parenchyma என்ன ஸ்டோர் பண்ணிச்சுங்க, டேனின், அதாவது ஸ்டார்ச் ஆர் ஃபேட்டை ஸ்டோர் பண்ணதோட எக்ஸ்ட்ராவாக டேனினை ஸ்டோர் பண்ணிச்சு. phloem parenchyma ஃபுட்டை ஸ்டோர் பண்ணுறதோட எக்ஸ்ட்ராவாக ரெசின், லேட்டக்ஸ், மியூசிலேஜை ஸ்டோர் பண்ணலாம். phloem parenchyma is absent in most of the monocotyledon plants. Very important exam point of view. phloem parenchyma எங்க கிடையாது, மோனோகாட்ல கிடையாது, டைகாட்ல இருக்கு. ஓகே, phloem fibers அதுக்கு இன்னொரு பேரு பாஸ்ட் ஃபைபர். phloem fiberக்கு இன்னொரு பேரு பாஸ்ட் ஃபைபர். they are made up of sclerenchymatous cell. ஃபைபர்னாலே sclerenchyma தான். phloem parenchymaவுக்கு இன்னொரு பேரு பாஸ்ட் ஃபைபர். these are generally absent in primary phloem but found in secondary phloem. primary phloemல phloem fiber, bast fiber இருக்காது, secondary phloemல இருக்கும். these are much elongated, unbranched and have pointed end, sharpened end இருக்கும். needle like apices இருக்கும், குத்தும், அந்த தேங்காய் நார்லாம் குத்தும் இல்லையா, அதான். the cell wall of the phloem fibers are quite thick, ரொம்ப திக்கா இருக்கும். at maturity these fibers lose protoplasm. protoplasm போயிடுச்சுன்னா அது dead tissue தான். ஸோ phloem fibers of jute, சணல், ஃப்ளாக்ஸ், ஹெம்ப்னா அந்த புளிச்சக்கீரை, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் அந்த சாக்கு, கோணிப்பையெல்லாம் தயாரிக்கிறதுக்கு பயன்படுத்திக்குவோம், ஜூட் பேக்லாம் தயாரிக்கிறதுக்கு. the first formed primary phloem is called protoplasm. இங்கே நல்லா பாருங்க, இது வந்து protoplasm சொல்கிறோம். later formed phloem has bigger sieve tubes, that is metaphlloem. ஸோ first formed phloem protoplasm, அதில் இருக்கக்கூடிய சீவ் டியூப்ஸ் வந்து ஸ்மாலராக இருக்கும். லேட்டர் ஃபார்ம்டு மெட்டாஃப்ளோயம், அதில் சீவ் டியூப்ஸ் பெருசாக இருக்கும். தென் த டிஷ்யூ சிஸ்டம். டிஷ்யூ சிஸ்டம் அப்படிங்கிறத பார்க்கும்போது டிஷ்யூ சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் we were discussing types of tissues based on the types of the cells present. இப்போ parenchyma cells இருக்கும், collenchyma, xylemனா காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூ அந்த மாதிரி. பட் இப்போ வந்து ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன் இது ரெண்டையும் எடுத்துக்கிட்டு லொக்கேஷனை பேஸ் பண்ணி நம்ம டிஷ்யூஸை கிளாஸிஃபை பண்ணி படிக்க போகிறோம். ஓகேங்களா, லொக்கேஷனை பேஸ் பண்ணி இதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது எபிடெர்மல் டிஷ்யூ சிஸ்டம், கிரவுண்ட் டிஷ்யூ சிஸ்டம், வாஸ்குலார் ஆர் கண்டக்டிங் டிஷ்யூ சிஸ்டம்னு 3 டிஷ்யூ சிஸ்டம் படிக்க போகிறோம். ஸோ இது 3க்குமே ஸ்ட்ரக்சரலாக, ஃபங்க்ஷனலாக ஸ்பெசிஃபிக்காக இருப்பாங்க. அண்ட் லொக்கேஷனை பொறுத்து தான் இதை நம்ம கிளாஸிஃபை பண்ண போகிறோம். எபிடெர்மல் டிஷ்யூ சிஸ்டம் இதோட லொக்கேஷன் எங்கே இருக்குது, அவுட்டர் மோஸ்ட் கவரிங் ஆஃப் த ஹோல் பிளான்ட் பாடி, ரூட்டு, ஸ்டெம்மு, லீஃபு, இந்த 3 எடுத்துக்கங்க. இதில் அவுட்டர் மோஸ்ட் லேயராக யார் இருக்க போகிறாங்க, எபிடெர்மிஸ் தான் இருக்க போகிறாங்க. ஓகேங்களா, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து எபிடெர்மல் செல்ஸ் இருக்கும், ஸ்டொமேட்டா இருக்கும். எபிடெர்மல் அப்பண்டேஜஸ்னா ஹேர், எபிடெர்மல் அப்பண்டேஜஸ்னா அவுட் க்ரோத். அவுட் க்ரோத்தை தான் நம்ம அப்பண்டேஜஸ்னு சொல்லுவோம். இங்கே எபிடெர்மல் அவுட் க்ரோத் யார், ஹேர்ஸ். ஓகே,
ஸோ ஹேர்ஸ் தான் நம்ம ட்ரைகோம்ஸ் ஆர் ஹேர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். எபிடெர்மிஸ் இஸ் த outermost layer of primary plant body. It is made up of elongated, compactly without intercellular space, compactly arranged cells which form a continuous layer. Epidermis is usually single layered. Epidermal cells are parenchymatous. Usually epidermis வந்து parenchyma தான் இருக்கும் with a small amount of cytoplasm lining the cell wall and large vacuole. Living cell தான் இங்க பாருங்க outermost layerல elongated cell இருக்கணும்னா இங்க vacuole பெருசாகவும் cytoplasm குட்டியாகவும் இருக்கணும். So this is nucleus. குட்டியா dot வைக்கிறது nucleus, பெரிய vacuole இருக்கும். The outside of the epidermis is often covered with waxy thick layer called cuticle. Sunscreen மாதிரி stem leaf க்கெல்லாம் sunscreen மாதிரி protective waxy coating இருக்கும். That is called cuticle, which prevents the loss of water. Transpiration குறைக்கும். But cuticle is absent in the roots. ஏன் ரூட்டுக்கு cuticle இல்லை? நான் என்ன சொன்னேன் cuticleனா sunscreen protection. மண்ணுக்கு அடியில் எங்கே சன்லைட் போகுது, சன்ஸ்கிரீனே தேவையில்லை, அதனால ரூட்ல கியூட்டிக்கல் கிடையாது. டோன்ட் ஃபர்கெட். ஸ்டொமேட்டா ஆர் ஸ்ட்ரக்சர் present in the epidermis of leaves. Stomata regulates process of transpiration and gaseous exchange. இதை பாருங்க, இந்த ஸ்டொமேட்டா இல்லையா, காட் செல்ஸ் இருக்கு. ஸ்டொமேட்டா வந்து உங்களுக்கு என்ன பண்ணும், டிரான்ஸ்பிரேஷன் அண்ட் கேசியஸ் எக்ஸ்சேஞ்சுக்கு ஹெல்ப் பண்ணும். ஏன்னா திஸ் இஸ் ஓப்பனிங், ஸ்டொமேட்டல் போர் இருக்கு, இது வழியாக தான் கார்பன் டை ஆக்சைடு ஆக்சிஜன் எக்ஸ்சேஞ்ச் நடக்க போது, நீராவி போக்கு evaporation இது வழியா தான் நடக்க போகுது. Each stoma is composed of two bean shaped structure called guard cells which enclose the stomatal pore. இப்போ நல்லா ஞாபகம் வச்சுங்க, டைகாட் பிளான்ட்ல இந்த guard cells கிட்னி ஷேப்ல இல்ல பீன் ஷேப்ல இருக்கும். அதே மோனோகாட்ல டம்பிள் ஷேப்ல இருக்கும். ஜிம்ல எல்லாம் போனா பண்ணுவாங்கல்ல, வீட்ல கூட சில பேர் வச்சிருப்பீங்க, டம்பிள் ஷேப்ல இருக்கும். ஓகேயா? So in grasses guard cells are dumbbell shape. இது NEET point of view very important பார்த்துக்குங்க. The outer wall of the guard cells away from the stomatal pore, இதுதான் outer partங்க. outer part of the guard cells in the region, outer part of the guard cells வந்து thin walled இருக்கும், பட் இன்னர் சைடில் திக் வால்டாக இருக்கும், ஹைலி திக்கண்டாக இருக்கும். அதனால தான் அது ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் பண்ண முடியுது. The guard cells possess chloroplast. Epidermal cells do not have chloroplast. Epidermal cellsல chloroplast இருக்காது, ஆனால் guard cellsல மட்டும் chloroplast இருக்கும், மறந்துடாதீங்க. guard cells chloroplast and regulate the opening and closing of stomata. யாரு? guard cells தான் stomata close ஆகி ஓப்பன் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. Don't forget. Sometimes a few epidermal cells in the vicinity என்ன அர்த்தம்னா நியர்னு அர்த்தம், பக்கத்தில் இருக்காங்கன்னு அர்த்தம். vicinity of the guard cellsக்கு பக்கத்தில், இங்கே பாருங்க இந்த செல்ஸ் இருக்கிறாங்கல்ல, இவங்கெல்லாம் தான். ஸோ guard cellsக்கு பக்கத்தில் இருக்கவங்க, vicinity பக்கத்தில் எங்கே இருக்கு? ஓகே. in their shape and size அவங்க வந்து ஸ்பெஷலைஸ்டாக இருப்பாங்க. in their shape and size known as subsidiary cells. guard cellsக்கு பக்கத்தில் இருக்க ஸ்பெஷலைஸ்ட் செல்ஸை வந்து நம்ம subsidiary cells. ஸோ the stomatal aperture, guard cells, second surrounding the subsidiary cells are together called stomatal apparatus. இங்க பாருங்க, stomatal pore தான் நம்ம வந்து aperture அப்படிம்போம், pore தான் நம்ம aperture அப்படின்னு சொல்லுவோம். ஸோ stomatal poreனாலும் stomatal apertureனாலும் ஒன்று தான். then guard cells, subsidiary cells, இந்த மூணையும் சேர்த்து stomatal apparatus அப்படின்னு சொல்லுவோம், கொஸ்டின்ல கேட்பாங்க. Next, the cells of epidermis bear a number of hairs. The root hairs are unicellular elongation of the epidermal cells which helps in absorption of water and mineral salts from the soil. So rootல epidermal cells ஓட elongation unicellular root hair இருக்கு, அது வாட்டர் அண்ட் மினரல் சால்ட்ஸ் அப்சார்ப் பண்ண ஹெல்ப் பண்ணுது. அதே ஸ்டெம் அண்ட் லீஃப்ல இருக்கக்கூடிய ஹேருக்கு பேர் ட்ரைகோம்ஸ் வந்து மல்டி செல்லுலாராக இருக்கலாம், பிரான்ச்சாக இருக்கலாம், அன்பிரான்ச்சாக இருக்கலாம், சாஃப்டாக இருக்கலாம், ஸ்டிஃபாக இருக்கலாம். சாஃப்டாக இருந்தால் ஹேர்னு சொல்லுவோம், ஸ்டிஃபாக இருந்தால் இந்த தான்ஸ் அப்படிம்போம். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கலாம். தே மே ஈவன் பி செக்ரீட்டரி, ஏதாவது மியூசிலேஜ் சப்ஸ்டன்ஸை செக்ரீட் பண்ணலாம். The trichomes helps in preventing water loss due to transpiration மூலமா வர water loss prevent பண்ண trichomes help பண்ணுது. next, the ground tissue system. epidermis விட்டுருங்க, vascular bundle விட்டுருங்க, இடையில இருக்கிறது பூரா ground tissue system.
All tissue except epidermis and vascular bundles consists of ground tissue. It consists of simple tissue such as parenchyma, collenchyma, sclerenchyma. அவ்வளவுதான். xylem phloemலாம் இருக்காது. Parenchyma, collenchyma, sclerenchyma இதனால ஆனது. Parenchymatous cells are usually present in the cortex, pericycle, pith, medullary ray. Cortex, endodermis, pericycle, pith, medullary ray. CEPPM, CEPM, CEPPM. Medullary rays, pith, pericycle, endodermis, cortex. இது எல்லாமே mostly parenchymaவால ஆனதா இருக்கும். And then mesophyll, leaves ல வந்து ground tissue க்கு பேரு mesophyll அப்படினு சொல்லுவோம். leaf பொறுத்த வரைக்கும் ground tissue mesophyll அப்படினு சொல்லுவோம். Then vascular tissue system, அவ்வளவுதானா? ground tissue ஓவரா? ஓவர். ஓகே. then நம்ம பார்க்க போறது vascular tissue system. leafல ground tissue க்கு பேரு mesophyll. mesoனா middle, phylனா leaf. leafல middle partல upper and lower epidermis க்கு இடையில இருக்குது. vascular bundle விட்டுட்டு சொன்னீங்கன்னா அதுக்கு பேரு mesophyll அப்படிம்போம். then vascular tissue system. The vascular system consists of complex tissue, xylem and phloem. Xylem and phloem. ஓகேங்களா? The xylem and phloem together constitute vascular bundle. ஏன் சார் அதுக்கு பேர் vascular bundle னு சொல்றாங்க? உங்களுக்கு ஒரு டவுட் வரும். vascular bundle. bundleனா என்ன? கட்டி போட்டு வச்சிருக்க மாதிரி இருக்கும். யார் கட்டி போட்டு வச்சிருக்காங்க? wherever xylem is there அங்கெல்லாம் phloem இருக்கும். xylem இருக்க இடத்துலலாம் phloem இருக்கும். So xylem and phloem are together always present. அதனால அதை வந்து vascular bundle அப்படிங்கிறாங்க. in dicot plants xylem இப்படி இருக்குன்னா phloem இப்படி இருக்குன்னா ரெண்டுக்கும் இடையில cambium இருப்பாரு. cambium இருந்தா அங்க secondary growth வரும். secondary growth இருந்தா அதுக்கு பேரு open vascular bundle அப்படின்னு சொல்லுவோம். xylemத்துக்கும் phloemத்துக்கும் இடையில cambium இருந்தா அதுக்கு பேரு open vascular bundle. அங்க secondary growth, அதாவது secondary growthனா secondary xylem, secondary phloemத்தெல்லாம் ஃபார்ம் பண்றது இந்த cambium. secondary xylem, secondary phloemத்தை ஃபார்ம் பண்ண இந்த vascular cambium ஹெல்ப் பண்ணுது. இந்த monochot xylemத்துக்கும் phloemத்துக்கும் இடையில no cambium. cambium இருந்தா secondary growth இருக்கு. cambium இல்லைன்னா there will be no secondary growth. அப்போ secondary growthனா செடி மரமா மாறுறது. monochot செடியாவே இருந்து செத்து போயிடும். நெல்லு, புல்லு இதெல்லாம். பட் மேங்கோலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் செடியாக இருக்கும், அப்புறம் செகண்டரி growth நடந்து மரமாக மாறும். ஸோ ஓப்பன் வாஸ்குலர் பண்டில் xylem phloemத்துக்கு இடையில cambium இருக்கு, டைகாட்ஸ். க்ளோஸ்டு வாஸ்குலர் பண்டில் xylem phloemத்துக்கு இடையில நோ cambium, மோனோகாட் எக்ஸாம்பிள். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா xylem, இங்கே பாருங்க, xylem இங்கே இருக்கு, phloem இங்கே இருக்கு. எகைன் xylem, சாரி மாற்றி எழுதிட்டுனா, ஓகே இங்கே பார்த்துக்குங்க. திஸ் இஸ் xylem, then phloem, again xylem, then phloem, again xylem, phloem, xylem, phloem. So xylem phloem different radii ல இருக்கு. அப்படி இருந்தா அதை வந்து radial vascular bundle போ. radial ஓட first letter, root ஓட first letter ரெண்டுக்குமே R தானே. So radial vascular bundles are present in root, don't forget. Okay, next conjointனா jointன்ட்டாங்க. பாருங்க xylem phloem ஒரே ரேடியஸ்ல ஒன்னு மேல ஒன்னு இருந்ததுன்னா அதுக்கு பேரு conjoint vascular bundle. யூசுவலா conjoint vascular bundle வந்து stem and leaves ல இருக்கும். stem and leaves ல இருக்கும். radial vascular bundle rootல இருக்கும். So this is radial root. இந்த conjoint vascular bundle வந்து stem and leaves ல இருக்கு. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யூசுவலாக conjoint vascular bundle phloem xylemத்துக்கு வெளியில் இருக்கும். phloem xylemத்துக்கு வெளியில் இருக்கும். அப்படி இருந்தால் அதை வந்து நம்ம collateral vascular bundle அப்படிமோ. phloem located only on the outer side of the xylem, that is called collateral vascular bundle. So we have completed up to vascular tissue system. நெக்ஸ்ட் பார்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு மீதி இருக்கக்கூடிய அனாட்டமியில் இருக்க பார்ட் எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணிடுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கா? லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.